எங்கே ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு என்னன்னு தோணுச்சு உங்களுக்கு? எங்கள் அம்மானே. அப்படியா? எங்கள் அம்மா தான் எனக்கு காரணம். அம்மன் டீ ஸ்டால்ன்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன டீ ஸ்டால் இருக்குங்க. நாங்கள் பால் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓ என் குடும்பமே பெரிய பால் வியாபாரம். ஆ ஆமாம். அப்படி இருக்கப்போ அங்கேருந்து பால் பிச்சு கொண்டு வந்து கடைகளுக்கு விநியோகம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படி எங்கள் அப்பா இருக்கிறப்ப, எங்கள் அப்பா பேர் தவிர நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அங்கேருந்து ஒரு டீ கடை போட ஆரம்பித்தேன். அந்த டீ கடை சின்ன டீ கடை, ஒரு 10 சைஸ்க்கு டீ கடை ஆரம்பித்தார், அம்மன் டீ ஸ்டால்னு சொல்லி. அது என் தம்பிங்க, என் அண்ணவிங்க தான், 6 பேர் அண்ணன் தம்பிங்க, என்னை தவிர அங்கே எல்லோரும் உழைப்பு தான். அந்த டீ கடை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கிற நேரத்தில் தாம்பில் சென்னையில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் அது இல்லாமல் வந்து ஊரை விட்டு போய் ஒரு 7 வருஷம் வீட்டுக்கே வராமல் என்ன இருக்கிறாண்டே தெரியாமல் ஊரை விட்டு ஓடிட்டோமே, திருப்பி வர குடும்பத்தை நினச்சி திருப்பி வெளியே அங்கே போய் நான் என்ன பண்ண முடியும், நான் பெருசாக படிக்கலை. இப்போ இதாச்சு என் பிள்ளை பல கஷ்டத்தை அடைஞ்சு மெயினாக சாப்பாடு அலைஞ்சிருக்கேன் என் பிள்ளை. அதனால் அவன் நல்லா வந்துட்டான். இப்போ இந்த டீ கடை ஹோட்டல் வச்சுருக்கீங்க, முடிஞ்ச ஒரு ஹோட்டல் வைங்கடா, அது ஒரு பெரிய புண்ணியம்டா, நல்ல டேஸ்ட்டாக நல்ல ருசியாக இருக்கிற மாதிரி ஒரு ஹோட்டல் வைங்கடா, நல்லா இருப்பீங்கடா எல்லாம் சேர்ந்து அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிச்சு. அம்மா சொன்னோன்னே சரியான்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி எல்லாம் வந்து ஒரு ஹோட்டல் வச்சாங்க. நான் அந்த நடிகை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதுனால ஒரு சின்ன ஹோட்டல் வச்சாங்க. டீ கடையில் இருக்கப்போ எங்களுக்கு அவ்வளோ மரியாதை. என் தம்பி அப்படி பர்ஃபெக்டாக அந்த டீ கடை அவ்வளோ மனசுக்கு பிடிக்க சண்டை குடிக்க வரவங்களுக்கு. அது எங்கள் அம்மா சொன்னதுக்கப்புறம் ஹோட்டலாக மாறிச்சு, சின்ன ஹோட்டலாக மாறிச்சு. அந்த ஹோட்டலும் மக்களுடைய அரவணைப்பு முழுக்க நேர்மையும் வாங்குகிற காசுக்கும் நியாயமாகவும் அந்த ருசியோடு அதை கொடுத்ததுனால, இப்படி கொடுத்தா உங்களை விட எங்களுக்கு வேறு யார் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த ஜனங்க, மதுரை ஜனங்க அவங்க தான் இந்த அம்மனை இன்றைக்கி ஒரு 11 பிரான்ச்சை உருவாக்கியிருக்காங்க. சூப்பர்.